இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த யோகத்தை அனுபவிக்க போறார். ஃபர்ஸ்ட் அஷ்டம சனி விலகினதே ஒரு யோகம். அப்பாடான்னு இருக்கும் அதுவே. குறிப்பா அக்டோபர் 31 2020 திருமணத்தை குயிக்கா ப்ராசஸ் பண்ணுங்க. இந்த ராசிக்கு 7ல இருந்து குரு சுப பார்வையாக அத்தனை வாய்ப்பு வரும். அக்டோபர் தாண்டிட்டா ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். ரொம்ப சூப்பர் சார். இப்போ வேலை பார்க்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? நிச்சயமா பிடிச்சது அப்படிங்கறத விட ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, என்ன படிச்சா லைஃப்ல முன்னேற முடியும், அதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன, பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியாக இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி. குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா, இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டாப் மோஸ்டாக இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்ப குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது? மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியில் மிகுந்த யோகத்தை அனுபவிக்க போறார். ஃபர்ஸ்ட் அஷ்டம சனி விலகினதே ஒரு யோகம். அப்பாடான்னு இருக்கும் அதுவே. அடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன், அடுத்து டபுள் ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷன். குரு இந்த ராசிக்கு 7ஆம் வீட்டில் வந்து சுப பார்வையாக, அது ஹம்ச ராஜ யோக பார்வையாக இந்த ராசிக்கு பார்க்கறனால மிகப்பெரிய வளர்ச்சி. அப்போ இத்தனை நாளாக ஏன் நடக்கல அவ்வளோ முயற்சி பண்ணோன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ டெவலப் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இது கூட இருக்கிற தசாபுக்தியும் லக்ன அமைப்பு கரெக்டாக அமைஞ்சிட்டா டாப்புக்கு போயிடலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் வருகின்றன, சினிமா துறைகள் வாய்ப்புகள் வந்திருக்கு. பாப்புலாரிட்டி யோகம்னு அர்த்தம். இப்போ அப்போ எந்த ஃபீல்டில் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டு பாப்புலாரிட்டி ஆகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார் பண செல்வம் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய யோகம். பொருளாதார ரீதியாக டெவலப் ஆக வாய்ப்பு வந்திருக்கு. சரியாக பயன்படுத்தி சரியான சேவிங்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ ட்ரேடிங் இந்த ராசிக்கு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். ராசிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பண்ணணும், 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட நகை வாங்கி வைக்கணும், 5ஆம் இடம் நல்லா வலுத்திருந்தால்
ஷேர் மார்க்கெட் வாங்க சொல்லுவோம். 6 2 சம்மந்தப்பட்ட பாண்ட்ஸ் வாங்கணும். 8ஆம் இடம் வந்தால் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அப்போ இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா, இது ஜாதகத்தில் சொல்லணும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, உங்களுக்கு எதுன்னு அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது இந்த ராசியோட அம்சமாக இருக்குது. சரி, திருமணம் பற்றி பேசணுங்க. ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்துருக்கு. இப்போ தான் திருமண யோகம் வருது. குறிப்பாக அக்டோபர் 31க்குள்ள 2020 திருமணத்தை குயிக்காக ப்ராசஸ் பண்ணுங்க. இந்த ராசிக்கு 7லேருந்து குரு சுப பரிவாரம் அத்தனை வாய்ப்பு வரும். அக்டோபர் தாண்டிட்டா ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கணும். ராகு 8ஆம் இடத்தில், கேது 2ல் ராகு. இந்த ராகு கேது சின்ன ஒரு தொந்தரவு பண்ணுறனால அது தேவைப்பட்டால் அந்த பரிகாரம் மட்டும் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு வரன் பார்க்குறேன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன வரன் மனதுக்கு பிடித்த வரனாக இந்த 2 பேர்த்துக்கும் அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய அம்சமாக வந்திருக்கு. என்ன, ஒரு சிலருக்கு கொஞ்சம் அவுட்டர்லேருந்து வரன் வரும். இவங்க ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க வேற ஒரு ஸ்டேட்டு. சார் நாங்கள் இந்த ஊரில் பொண்ணு வரன் எடுத்ததே இல்லை, வெளியிருந்து வராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னா அவங்களுக்கு திருச்சி, இல்லைன்னா கோயம்புத்தூர், இந்த மாதிரி வரன் அப்படி மாறி தான் வரும். அது சொந்த இந்த கோச்சார ரீதியாக நம்ம சொல்கிறோம் இந்த பலாபலன்கள் அப்படி வர வாய்ப்புண்டு. ஆனால் திருமணம் இருக்கும். நிறைய பேருங்க திருமணத்தில் வாழ்ந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு பிரச்சனையினால திருமண வாழ்க்கையை முறிச்சு கொள்ளலாமான்னு வந்தாங்க. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது சொன்னால், இது ஜாதக பிரச்சனை இல்லை, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ஒரு டூர் எழுதி கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. அப்போ எடுத்த உடனே டைவர்ஸ்ன்னு இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னே தெரில, டிரைவர்ஸ் பண்ணுற மாதிரி டைவர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஆண் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள். ரொம்ப சூப்பர் சார். இப்போ வேலை பார்க்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த குரு பயிற்சி? நிச்சயமாக வேலை பார்க்கின்ற ஆண் பெண்களுக்கு மிகப்பெரிய யோகா அப்லிஃப்ட் ஆக வாய்ப்புண்டு. நான் வேலை இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தவங்களுக்கு வேலை உண்டு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வாய்ப்பு வருது. 6 அந்த குரு பகவான் 7க்கு வரனால புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அப்போ இவங்க என்ன புதிதாக கற்றுக்கொள்ள வாய்ப்பும் வருது, பொருளாதார உயர்வும் வருது. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜாப் பிடிக்கணும், கொஞ்சம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் வேலை வாய்ப்பு பிடிச்சாலும் நல்ல விரைவத்துக்கு வெளிநாடு வாய்ப்புக்கு இருக்குது, தொலைதூர வாய்ப்பும் வருது. அப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து வேற ஊரில் ட்ரை பண்ணி பாருங்கன்னு. குறிப்பாக பெண்களுக்கு தான் இந்த டைம். ஏன்னா குரு இந்த ராசிக்கு சந்திரனை பார்த்து பெண் கிரகங்கள்லாம் கோச்சார ரீதியாக நல்ல ஸ்தானத்தில் இருக்க ராகுக்கு இதில் மாட்டாமல் பயணிக்கக்கூடிய காலகட்டனால 6ஆம் இடம் புதன், அதுவும் பெண் கிரகமாக இருக்கிறனால பெண்கள் நிறைய பேர் இந்த ரீஎன்ட்ரி கிடைக்குங்க. இந்த குழந்தை பிறந்து ஒரு கேப் எடுத்துருவாங்க. சார் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, அந்த தாக்கம் இருந்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை வீட்டிலே வச்சே பண்ணலான்னு அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறது தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இதே மாணவர்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லும், கல்வி ரீதியாக மாணவர்களுக்கு யோக பலன்கள் வருகிறதுனால கல்வியில் கொஞ்சம் குயிக்காக நல்ல சப்ஜெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ, எல்லாரும் இன்ஜினியரிங் கேட்குறீங்க, ஆனால் எல்லாத்துக்கும் ஜாதகம் அப்படி சொல்ல, மெடிக்கல் சொல்லும், பேங்கிங் செக்டார் சொல்லும், கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகள் சொல்லுது, வெளிநாட்டு யோகம் சொல்லுது. அப்போ என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் அது நிரந்தரமாக இருப்பாங்க. பணத்தை செலவு பண்ணி படிக்க வச்சிடறாங்க லட்சக்கணக்கில். ஆனால் அந்த பையன் படிக்கிறானா, இன்ட்ரெஸ்ட் இருக்கானா, அவனுக்கு பிடிச்ச சப்ஜெக்டா அவனுக்கு ஜாதகம் ஒத்து வர சூழ்நிலையாக நம்ம பார்த்து கொடுக்கணும். நிச்சயமா பிடிச்சது அப்படிங்கிறத விட ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு, என்ன படிச்சா லைஃப்ல முன்னேற முடியும், அதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சிறப்பான பதிவா கொடுத்துருக்கீங்க. நன்றி.